செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் டி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் ராசி பலன். மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்ச் 9 வரை சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தில் எந்தெந்த நாட்கள் நல்ல நாட்கள் என்பதை பற்றி பொதுவாக பார்ப்போம். இந்த வாரத்தில் 4 நாட்கள் பொதுவாக நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் முகூர்த்த நாட்கள் இல்லாவிட்டாலும், அதாவது இந்த வாரம் முகூர்த்த நாட்கள் என்று பொதுவாக கிடையாது, இல்லாவிட்டாலும் நல்ல நாட்கள் என்று 4 நாட்கள் இருக்கிறது. முதலாவதாக மார்ச் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தசமி தேதி மூலம் நட்சத்திரம் அமிர்த யோகம். அது ஒரு நல்ல நாள், அவசியம் நல்ல காரியங்களை செய்யலாம். அடுத்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி திதி பூராடம் நட்சத்திரம் அமிர்த யோகம். அதுவும் ஒரு சாதாரண நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அடுத்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் தனிய நாள் என்று போடப்பட்டிருக்கும். அந்த தனிய நாள் தோஷம் காலை 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு தோஷம் கிடையாது. ஆகவே அன்றைய தினம் கூட ஒரு நல்ல நாளாக பாவிக்கப்படுகிறது. அடுத்து மார்ச் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை சௌர்தசி திதி சதயம் நட்சத்திரம் அமிர்த யோகம். அன்றைய தினம் ஒரு நல்ல நாள். ஆக இந்த வாரத்திலே மார்ச் 5, 6, 7, 9 என்று 4 நாட்கள் நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் 4 ராசிகள்: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இந்த 4 ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் அமைந்திருக்கிறது. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி 17 நிமிடம் முதல் மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணி 21 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்கள் மார்ச் 2 சனிக்கிழமை, மார்ச் 3 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 4 திங்கட்கிழமை என்று 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 4 திங்கட்கிழமை மாலை 4 மணி 21 நிமிடம் முதல் மார்ச் 6 புதன்கிழமை இரவு 8 மணி 28 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 6 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணி 28 நிமிடம் முதல் மார்ச் 8 வெள்ளிக்கிழமை இரவு 9:20 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 7 வியாழக்கிழமை, மார்ச் 8 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி 20 நிமிடம் முதல் மார்ச் 10 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:40 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 சனிக்கிழமை, மார்ச் 10 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையோ அல்லது குலதெய்வத்தையோ வணங்கிவிட்டு நீங்கள் காரியங்களை செய்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அடுத்து இந்த வாரத்தை ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். அனைத்து தொழில் முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேலும் மேலதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அந்த சந்திராஷ்ட தோஷம் மார்ச் 2 சனிக்கிழமை, மார்ச் 3 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 4 திங்கட்கிழமை. அதாவது இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாட்கள் மாத்திரம் சந்திராஷ்டகம். அதன் பிறகு சந்திராஷ்ட தோஷம் விலகி விடுகிறது. அதன் பிறகு எந்த கவலையும் கிடையாது. அதன் பிறகு எல்லா தொழில் முயற்சிகளும் நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்யலாம். முக்கியமாக உங்கள் பெயரிலேயோ உங்கள் மனைவி பெயரிலேயோ அல்லது கூட்டாக சேர்ந்தோ தொழில்கள் செய்தால் செவ்வாய்க்கிழமை முதல், அதாவது சந்திராஷ்ட தோஷம் முடிந்து செவ்வாய்க்கிழமை முதல் நீங்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள்.
உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இந்த வாரத்தில் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் குழந்தைகளால் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் அதாவது சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திராஷ்டகத்தை தவிர்த்து செவ்வாய்க்கிழமை முதல் நீங்கள் நிச்சய வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் அதன் பிறகு செய்யலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாவதன் காரணமாக தூக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மேஷராசியில் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 புதன்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கருத்து 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 6 புதன்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டக தோஷம் இந்த வார ஆரம்பத்தில் இருக்கிறது. அதாவது ஞாயிறு, திங்கள், சனிக்கிழமை ஆரம்பித்து சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டகம் இருக்கின்ற நாட்களிலே 3 நாட்களும் சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாட்களும் அருகில் இருக்கின்ற அம்பாள் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கோ அல்லது பெருமாளுக்கோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். ஆனால் சந்திராஷ்ட தோஷம் இருந்தாலும் உங்கள் ராசியில் குருபவான் இருப்பதனால் அதற்கான விளக்கம் இருக்கிறது. அதன் மூலமாக பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வழிபாட்டின் மூலமாக நீங்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாயுடன் இருக்கிறார். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு அல்லது தெய்வ காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் ரிஷபராசிலேயே பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. அந்த சந்திராஷ்ட தோஷம் செவ்வாய் புதன் இந்த 2 நாட்கள் வருகின்ற செவ்வாய் புதன் மார்ச் 5 செவ்வாய்க்கிழமையும் மார்ச் 6 புதன்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற நாட்களாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆகவே கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வெளியூர்களுக்கோ தெய்வஸ்தலங்களுக்கோ சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல தரிசனமும் முன்னேற்றமும் சந்தோஷமும் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த வார ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரத்திலே வியாழக்கிழமை முதல் நீங்கள் நன்மைகளை அனுபவிப்பீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பது தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். தாயாரின் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் அல்லது புது வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் செய்யலாம். அனைத்தும் நல்லபடியாக முடியும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரத்தில் குழந்தைகள் பெயரிலோ, தந்தையின் பெயரிலோ, தாயின் பெயரிலோ அல்லது உங்களுடைய பெயரிலோ நீங்கள் தொழில் செய்பவர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் தொழில்துறையிலே உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விரைவில் உங்களுக்கு ப்ரொமோஷன் காத்திருக்கிறது. இடமாற்றங்கள், ப்ரொமோஷன் மூலமாக இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. அது இன்னும் ஓரிரு மாதத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டி வரும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவருடைய அனுகூலம், ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் நிச்சயம் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 சனிக்கிழமை மிக உத்தமமான நல்ல நாள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 7 வியாழக்கிழமை ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது. மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 7 வியாழக்கிழமையும் மார்ச் 9 சனிக்கிழமையும் நல்ல நாட்களாக அமைந்திருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும்
வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குருவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் பெறுவதற்காக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் கிடைத்து ஓரளவு சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறார். 9ஆம் இடத்தில் சூரியன், சனி ஆகிய கிரகங்களுடன் இருப்பது மிகவும் சிறப்பானது. தந்தையின் பரிபூர்ண ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அந்த கருத்து வேற்றுமைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் 2 நாட்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. வருகின்ற வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சந்திராஷ்ட தோஷம். அதாவது மார்ச் 7 வியாழக்கிழமை, மார்ச் 8 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டகம். இந்த நாட்களில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற நாட்களில் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் இருப்பது. இந்த வார ஆரம்பத்திலே குடும்பத்தில் பெண்களால் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உடற்பாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தாயும் தந்தைக்கும் சிறு சிறு உடல் பாதைகள் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு காட்டுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகுபவான் இருக்கிறார். ஆகவே தொழில் நிமித்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். பிரயாணங்கள் காரணமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்றுவிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கான அறிவிப்புகள் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாராளமாக சென்றுவிட்டு வரலாம். நீங்கள் உள்ளூரிலேயே தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த தொழிலே நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது, தொழிலாளர்கள் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல முன்னேற்றம். தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். முக்கியமாக மனைவி பேரிலே தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பது எல்லா விதமான பாக்கியங்களையும் நீங்கள் பெற முடியும். சந்திராஷ்டக தோஷம் ஏற்படுகின்ற அந்த 2 நாட்கள் வியாழன், வெள்ளி, மார்ச் 7 வியாழன், மார்ச் 8 வெள்ளி தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு இனிமையானவை. அடுத்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள், மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 புதன்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுன ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். மாணவர்கள் சிறிது குறைந்த மதிப்பெண்களை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாருக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுன ராசி பெற்றவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் இருக்கும். அடுத்து கடகராசி. கடகராசியில் இருப்பவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கடகராசி இந்த வாரத்து கடைசியிலே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், இந்த வார கடைசியிலே மார்ச் 9, மார்ச் 10 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அந்த 2 நாட்கள் கடகராசி இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மற்ற நாட்களே பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன், புதன், சனி இருப்பது எல்லா காரியத்திலும் தாமதமாகும். உங்களுக்கும் மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகிய ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கட்டும். கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது.
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய சூரியன் இருப்பதனால் இந்த வாரத்தில் குடியிருக்கும் வீட்டில் மாறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சிறிது எச்சரிக்கையாக மற்றவருடன் பேசும்போது, வீட்டு உரிமையாளர்களுடன் பேசும்போது தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்திலும் மற்றவருடன் பேசும்போது விவாதங்களை தவிர்த்துவிட்டு நட்புறவுடன் இருப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவான இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடை ஏற்பட்டு பிறகு சரியாகும். சில சமயம் நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள், சில சமயம் தைரியம் குறைந்திருப்பீர்கள். ஆனால் தெய்வ பலம் உங்களுக்கு இருக்கிறது. நம்புங்கள், தெய்வத்தை நம்புங்கள். அதன் மூலமாக தைரியத்தை நீங்கள் ஓரளவு பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வார ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறார். செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். செவ்வாய் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு ஏதுவான வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அதுவும் இந்த வாரம் சந்திராஷ்டம் அடைகின்ற சனிக்கிழமைக்கு முன்பாக நீங்கள் பொருட்களை வாங்குவது நல்லது. சந்திராஷ்டத்தினமான சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வரக்கூடிய, அதாவது மார்ச் 9, 10 இந்த நாட்களில் நீங்கள் புதிய பொருட்களை வாங்கினால் அது ரிப்பேர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்திலே. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தந்தை உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். சிறிது விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். தந்தையின் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நாட்கள். இந்த வாரம் கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 புதன்கிழமை நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தற்சமயம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் தொழில்துறையில் சிறிது அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு அஷ்டம் சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். பரஸ்பரம் அன்பு செலுத்துவதன் மூலமாக நட்பை பெறுவீர்கள். பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தான் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசி குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே தெய்வ அருள் நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மற்றவுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசி விரோதத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆனால் விரோதத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் சிறிது விட்டு கொடுத்து சிறிது ஜாக்கிரதையாக பேசுவதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் நீச்சமாக இருப்பதனால் இந்த வார ஆரம்பத்தில் சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாட்கள் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். செவ்வாய்க்கிழமை முதல் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தூக்கம் சிறிது சரியாக வராது. ஆகவே சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிந்தனைகள் மிக அதிகமாக இருக்கும். சிந்தனைகளை ஓரளவு குறைத்து கொண்டு சரியான நேரத்தில் தூங்குவது ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் தீர்ந்த நன்மைகளை பெறுவீர்கள். இதுவரை இருந்த வாக்குவாதங்கள் ஓரளவு குறைந்து ஒருவருக்கொருவர் அன்பை காட்டி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இரவு நேர பயணங்களை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. ஏற்கனவே மார்பிளை நோய் இருப்பவர்கள் ஒருமுறை
முழு பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி நல்ல நட்பு பலத்துடன் இருக்கிறார். இந்த நட்பு பலத்துடன் குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அவருடைய பேச்சுக்களை நீங்கள் கேட்டால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து சிம்மராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 புதன்கிழமை நல்ல நாள், மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 6 புதன்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்தில் சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது மற்றவுடன் எப்படி பேசுவது என்று தெரியாமல் பேசிவிடுவீர்கள். மேலும் இரவு நேர பயணங்களை தொடராமல் இருப்பது நல்லது என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய்தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், உங்கள் வாக்கில் அந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் சனியுடன் இருக்கிறார். எதிரிகளால் பிடிக்கப்பட்டவர்கள் போல் இருப்பீர்கள். எங்கு சென்றாலும் போட்டி பொறாமை மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருப்பது பண விஷயத்திலும் சிறிது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்கள், தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசியிலே கேதுபான் இருப்பது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். மனக்குழப்பத்தின் காரணமாக தூக்கம் குறைவாக இருக்கும். மேலும் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வார ஆரம்பத்திலே முதல் 2 நாட்கள் இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் போட்டிகளிலே கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. போட்டி என்று வந்துவிட்டால் தெய்வ பிரார்த்தனைகள் மூலமாக போட்டியில் நீங்கள் வெல்ல முடியும். உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். போட்டியில் நீங்கள் வெற்றி பெற முடியும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு இந்த வாரம் விட்டமின் சி குறைபாடு ஏற்பட்டு அதன் மூலமாக தளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்காக பல வகைகளை அதிகமாக உணவில் நீங்கள் சேர்த்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவி உங்கள் மீது மிகுந்த கோபத்துடன் இருப்பார்கள். ஒருவருக்குள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது இந்த வாரத்தில் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மேலும் இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் கன்னிராசியிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 6 புதன்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 புதன்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பது போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருபகவான் இருந்து அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த இரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாயுடன் சேர்ந்து 4ஆம் இடம் இருக்கிறார்.
கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கும், நன்மைகளை பெறுவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக திட்டம் போடுவீர்கள். அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். புதிய வாகனங்கள் வாங்கலாம். வாங்கி பூஜை போடுவதற்கும் இந்த வாரம் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த வார ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது பெண்களால் நல்ல ஆதாயம் இருக்கிறது. பெண்கள் மூலமாக தனவரவு உங்களுக்கு காத்திருக்கிறது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். ஆனால் குழந்தைகள் மிக அதிகமாக இந்த வாரம் அடம் பிடிப்பார்கள். சிறிது விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் இந்த வாரம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையுடைய பண வரவு ஓரளவு நன்றாக இருக்கும். பழைய வாரங்களை விட இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருபவான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டும் நீங்கள் வெற்றியை பெற முடியும். விரயஸ்தானத்தில் கேதுபான இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களுக்கேற்ற வருமானம் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். நிச்சயமாக சந்தோஷத்தையும் அடைவீர்கள். இந்த வாரம் துலா ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். துலா ராசியிலே பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 புதன்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து துலா ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது குழந்தைகள் அடம் பிடிப்பார்கள் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வருகின்ற சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபமும் ஆஞ்சநேயனுக்கு தீபமும் வைத்து விட்டு வாருங்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல அனுசரணையில் நடந்து கொண்டு நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே துலா ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரனுடன் இருக்கிறார். சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்படும். இதுவரை இருந்த சகோதர ஒற்றுமையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி இருப்பது உங்கள் தாயாருக்கு மாத்திரம் சிறு சிறு மனக்குழப்பங்கள், உடல் வலிகள், மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து விடுங்கள். அதன் மூலமாக குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இருந்தாலும் உங்கள் கூட படிக்கும் மாணவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். இருந்தாலும் புதிதாக கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. குலதெய்வ பூஜை மிகவும் சிறப்பானது. குலதெய்வ அருள் இந்த வாரம் உங்களுக்கு சிறிது குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் அவசியம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விட்டு அதற்குரிய பூஜைகள், அதாவது அங்கே இருக்கின்ற வழக்கத்தில் உள்ள பூஜைகளை நீங்கள் செய்துவிட்டு வருவது நல்லது. அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள், நிம்மதியை அடைவீர்கள். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 புதன்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.
அடுத்து விருச்சிக ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது உங்களுக்கு பண விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் சிறிது தவிர்ப்பது நல்லது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் ஓரளவு நீங்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மாணவர்களும் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. வீடு ரிப்பேர் செய்ய வேண்டியிருந்தால் இந்த வாரத்திலே நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்வது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் அடுத்த மாதம் என்பது பங்குனி மாதம். அப்பொழுது ரிப்பேர் செய்ய முடியாது. இப்பொழுது ஆரம்பித்து விட்டால் விரைவில் சரியாகிவிடும். மேலும் சகோதர வழியிலும் மனைவி வழியிலும் நீங்கள் தன லாபத்தை பெறுவீர்கள். எதிரிகளால் கூட நீங்கள் இந்த வாரம் லாபத்தையே பெற முடியும், தன லாபத்தை பெற முடியும். ஓரளவு பழைய பாக்கிகள் வசூலாகி ஓரளவு நல்ல பணப்புழக்கம் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, அதாவது தாய்க்கு முதுகு வலி மூட்டு வலி போன்ற காரணங்கள் மட்டுமே இருக்கும். மற்றபடி பெரிய தோஷங்கள் அவர்களுக்கு எதுவும் ஏற்படுத்தாது. 5ஆம் இடத்தில் குருபான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். நீங்களும் குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கேற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நல்ல முன்னேற்றமான வாரமாகத்தான் இந்த வாரம் அமைய இருக்கிறது. தனுசு ராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 புதன்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் உணவப்பாத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 6 புதன்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது இந்த வாரத்தில் சிறிது பிரச்சனைகள் தாய்க்கு ஏற்படும் என்று சொல்லியிருந்தேன். தாய்க்கு உடல் நலக்குறைவு ஏற்படும் என்று சொல்லியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் செழிப்பை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்களுக்கு இப்பொழுது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசியிலே செவ்வாய் உச்சம் பெற்று சுக்கிரனுடன் இருப்பதனால் பெரிய கவலை எதுவும் இல்லை. இவ்வீட்டில் இருக்கின்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மாற்றிவிட்டு புதிதாக வாங்குவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இருப்பது வீடு ரிப்பேர் செய்வதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. மற்றவுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. தந்தை மூலமாகவும் எதிரிகள் தொழில் போட்டி மூலமாகவும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாகவும் நீங்கள் தன லாபத்தை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 4ஆம் இடம் குருவான் இருக்கிறார். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ சிந்தனையும் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது தாய் தந்தையர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தந்தைக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் ஓரளவு சரியாகி
அவர்களும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் ஓரளவு நீங்கும். இந்த வார ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். இந்த வாரம் மகர ராசியிலே பிறந்த ஒரு நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 6 புதன்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 புதன்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகள் இல்லாத நன்மைகளை நீங்கள் பெற முடியும். செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பிடிவாதமாக காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசியிலே சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவி உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கோபத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றவுடன் பேசும்போது சிறிது சாந்தமாக உரையாடுங்கள். நிச்சயமாக அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இளைய சகோதர சகோதரிகளுடைய வீடுகளில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்குரிய வாய்ப்புகள் விரைவில் தெரியும். அவர்களும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. சிறு சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று இருப்பதனால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்காக நீங்கள் மெனக்கட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. உங்கள் ராசியிலே சனி பகவான் இருந்து 7 சனி நடந்து கொண்டிருப்பதனால் எல்லா காரியங்களும் சில தாமதமாக நடக்கும். தாமதமாக நடந்தாலும் வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கம் இருக்கிறது. கும்பராசியிலே பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 புதன்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டு இருப்பதனால் இந்த வாரம் கூட பிரதி சனிக்கிழமை என்று, முக்கியமாக இந்த வாரம் கூட சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபமும் வைத்துவிட்டு வர வேண்டும். மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் புதன்கிழமை விநாயகருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வழிபாட்டின் மூலமாக கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கோபத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் காரணமாக சிறிது தூக்கமின்மை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைக்கும். மேலும் பழைய பாக்கிகள் வசூலாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பது இந்த வாரத்திலே குழந்தைகள் மூலமாக, தந்தையின் மூலமாக, எதிரிகள் மூலமாக கூட நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள்.
அல்லது வீடு ரிப்பேர் செய்ய முயற்சிகள் செய்யுங்கள், அது நல்லபடியாக நடக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். நீங்கள் எவ்வளோ லாபம் சம்பாதித்தாலும் அத்தனை லாபம் உங்களுக்கு செலவாக போய்விடும் என்பதுதான் இருக்கிறது. ஆகவே கருத்துடன் செலவு செய்யுங்கள், நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த வாரத்தில் மனைவியின் ஆரோக்கியத்திற்காகவும், மனைவியின் சந்தோஷத்திற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், மேலும் தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் மீனராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியிலே பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 6 புதன்கிழமை, மார்ச் 9 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 5 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 7 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமைன்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மனைவி மூலமாக செலவினங்கள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் வெளிவந்துவிட்டது. இதுவரை வாங்காதவர்கள் உடனடியாக வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைபர் அதிகமாகத்தான் நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நல்லபடியாக கொடுக்க முடியும். மேலும் குரு பயிற்சியை முன்னிட்டு 12 ராசிக்கும் தனித்தனியாக ராசி பலன்களை கூறியிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்ப்பது மிகவும் சிறப்பானது. இதை நீங்கள் கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைப்போர் பொக்கும் விளங்கும் அப்பாஞ்ச ஜன்னியும் பல்லாண்டு என்று கூறி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று பெருமாளை வேண்டி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.